பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான்னு சொன்னால் இது வெறும் 2 ரக்காத்திலேயே இவ்வளவு சிறப்பு. அப்போ நம்ம எத்தனை ரக்காத் தொழுதாலும் எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் இல்லைன்னு சொன்னால் நன்மைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நாம் பாவமே இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ நாம் பாவத்திலே தான் நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்பதாக உலக அழிவினுடைய அடையாளங்களை பற்றி நபியர்கள் சொல்லும்போது சொன்னார்கள். இந்த சமுதாயம் பெரும் பாவங்களிலே நிர்பந்திக்கப்படுவார்கள். இப்போ வட்டிங்கிறது பாவம் நமக்குலாம் தெரியும். பேங்கினுடைய சிஸ்டமே வட்டிங்கிறது தான். அதில் ஈடுபடவே கூடாதுன்னு தெரியும். ஆனால் நிர்பந்தம் எல்லோருமே பேங்கை யூஸ் பண்ணியே ஆகணும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக தெரிந்த பாவங்கள், தெரியாத பாவங்கள், வேண்டுமென்று செய்யக்கூடிய பாவங்கள், மறதியாக நிகழ்ந்த பாவங்கள், எவ்வளவோ பாவங்கள் இருக்குது. அந்த அத்தனை வகையான பாவங்களையும் அல்லாஹ் வெறும் 2 ரக்காத் தொழுகையிலே மன்னிக்கின்றார் என்று சொன்னால் 1000 ரக்காத் இன்னைக்கு நாம் நின்று தொழுகிறோம். எவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ நன்மைகள் கிடைச்சிருக்கும். அந்த அத்தனை நன்மைகளையும் நாம் சின்ன ஒரு நிமிஷத்தில் நாம் அடையணும்னு சொன்னால் அதற்காகத்தான் இந்த பயானுடைய நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம் சினிமாக்களினுடைய அந்த ஹோட்டல்ஸுக்கு போனோம்னு சொன்னால் அங்கே முழுவதும் உலக விஷயங்கள், லாபத்திற்காக வேண்டி எப்படி எப்படி நடிக்க வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுத் தருவாங்க. அங்கே போனால் அதை தான் கற்றுக்க முடியும். கணித்துக்குரியவர்களே, டிவி ஆன் பண்ணணும்னு சொன்னால் டிவி மூலமாக உலக நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக யாராவது பயம் பேசுகிற நிகழ்ச்சி இருக்கும். ஆனால் அது உடனே கண்ணுக்கு வராது. அது மட்டுமல்ல, ஸ்கூலுக்கு போனோம்னு சொன்னால் ஸ்கூலுடைய சிலபஸ் அதுவும் உலகம் சம்பந்தப்பட்டது தான். ஆனால் இந்த சபை இருக்குதே, பெண்களினுடைய இந்த மதரசாவில் நாம் பேசக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள், இந்த சபை மறுமையை உள்ளடக்கியக்கூடிய ஒரு சபை. இதில் நாம் உலகத்தை பற்றி மட்டும் பேச போகிறதில்லை, மறுமையை பற்றி பேச போகிறோம். முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு மார்க்கத்தினுடைய நினைவோடு இருக்கக்கூடிய ஒரு பயான் நிகழ்ச்சி தான் இந்த கூட்டம். அன்பால் அல்லாஹ் இல்லைன்னு எதற்காக இதை முதல் நாளே இவ்வளோ வெளியே சொல்கிறோம், வெளிரங்கமாகவே இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போக போக எவ்வளோ சிறப்புகள் இருக்கும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறக்காக வேண்டிதான் நாம் முதல்ல இதனுடைய சிறப்புகளை தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்குது. நீ பார்க்குறோம், திப்பு சுல்தான் காலத்தில் கட்டின பெரிய பெரிய கோட்டைகள் நம்ம போய் பார்த்தோன்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் அந்த கேட்டே அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம மதரசானோட கேட் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது நம்ம ஐட்டுக்கு பெருசு. ஆனால் திப்பு சுல்தானுடைய கோட்டைகளை போய் பார்க்கணும். திண்டுக்கல்ல மலைக்கோட்டையில் இருக்குது, மைசூரில் இருக்குது, பல இடங்கள் வேலூரில் இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும், திப்பு சுல்தானுடைய கோட்டை அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த கேட் இன்னமும் அதை சுற்றுலா தலமாக போய் பார்த்துட்டு வராங்க. இப்போ உள்ளே போகும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், இந்த கேட்டே இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு. உள்ளுக்குள்ள என்னென்ன அற்புதங்கள்லாம் இருக்கும், எப்படி எப்படியெல்லாம் அவங்க கட்டியிருப்பாங்க. அங்கே போன சொன்னால் கைதிகளை பிடிச்சி வைக்கிறதுக்காக வேண்டி சிறைச்சாலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே மேடு மேடாக தெரியும். கீழிருந்து வர்றவங்க நேருக்கு நேர் தாக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியான முறையில் கட்டியிருப்பாங்க. மேலே ஏறினதுமே வலதுபுறம் போனால் தான் அவங்க அண்டர் கிரவுண்டில் அந்த சிறைச்சாலைக்கு போக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக சிறைச்சாலை உள்ளே இறங்கி இறங்கி போய்கிட்டே இருக்கும். எதிரிகள் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு முழு மலையில் அவ்வளவு நேர்த்தியாக கைதிகளை எப்படி நாம் தக்க வைப்பது, தாக்க வந்த எதிரிகளிடமிருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது,
நாம் நமது கோட்டையிலிருந்து எப்படி எதிரியை தாக்குவது என்பதையெல்லாம் நேர்த்தியாக அவங்க கட்டி காமிச்சிருப்பாங்க. அதுபோல தான் உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கேட்டை பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பொருட்காட்சிக்கு போறாங்க, நிறைய சுற்றுலா தலங்களுக்கு போறாங்க. போகும்போது எல்லாமே என்ட்ரன்ஸ் அந்த கேட் அவ்வளோ பெருசா இருக்கும். அதை வச்சுதான் இடமே இவ்வளோ பெருசு, கேட்டே இவ்வளோ பெருசுன்னா உள்ளுக்குள்ள இன்னும் எவ்வளோ அற்புதங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதே போலதான் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய துவக்கத்தினுடைய சிறப்புகளை நாம தெரிஞ்சுக்கிட்டால்தான் உள்ளுக்குள்ள இன்னும் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, எவ்வளவு அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு நாம பார்க்க முடியும். என்னைக்கு அல்லாஹ் இல்லை, நிறைய பேர் சுற்றுலா தலத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்த பிறகு ஃபீல் பண்ணுவாங்க, ஆகா இந்த இடத்த பார்க்காம போயிட்டேனே, இந்த இடத்த பார்க்காம போயிட்டேனே, இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காம போயிட்டேனே, அங்கேயே ஒரு நாள் இருந்துட்டு வர எனக்கு சான்ஸ் கிடைச்சிது, ஆனால் அதோடு இருந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வர முடியே, பூக்கள் எல்லாம் வண்ண வண்ணமாக இருந்துச்சு, வடிவமைச்சிருந்த அந்த மாளிகையினுடைய அமைப்பெல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு, நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு ஃபீல் பண்ணுவான். அன்பா நல்லா வேண்டியா இருக்குது. நாம் மறுமைக்காண்டி செஞ்சு பார்க்கணும். இந்த ரமலானில் என்னென்ன சிறப்பு இருந்துச்சா, அது தெரியாமல் ரமலானே நான் கடந்துட்டேனே, இந்த ரமலானுக்கு ஆரம்பத்திலே இவ்வளோ சிறப்பா, ஒவ்வொரு நாளும் கடக்க இவ்வளவு சிறப்பா, நோன்பு வச்சா இவ்வளோ சிறப்பா, தொழுதா இவ்வளோ சிறப்பா, அதுலேயும் பயான் கேட்டா குர்ஆனுடைய விளக்கம் கேட்டிருந்தோம்னா நம்ம காதுக்கு நன்மையான விஷயங்கள் போய் சேர்ந்துச்சுன்னா நம்மளுடைய கண்ணுக்கு குர்ஆன் போன்ற நல்ல அமல்கள் அது தெளிவாக பட்டுச்சுன்னு சொன்னால் நம்முடைய முழு உடலும் தொழுவதிலையும் நோன்பு வைப்பதிலையும் கவனமாக இந்த மாதத்தை கடந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சிறப்பு இருக்குது. இப்போ இந்த சிறப்புகள் எல்லாம் நாம் ரமலான் முடிகிற நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதில் பிரயோஜனம் இருக்காது. நாம் ஆரம்பத்திலே தெரிஞ்சு கொண்டால்தான் அடுத்தடுத்த சிறப்புகளை மிகவும் திருப்தியான முறையில் நாம் அடைய முடியும். அது கணிக்கக்கூடிய அல்லாஹ் இல்லையாரு. இன்னைக்கு நாம் முதல்ல நாம் பார்த்த விஷயம் என்ன, புனிதமான இந்த ரமலானில் நாம் 1000 ரக்காத்தை ஒரே ஆள் நின்று தொழுக முடியாது. ஹதீஸ்ல வருது, நபியோட சொல்லி காட்டுறாங்க, அபூதரே நீ குர்ஆனுடைய வசனத்திலிருந்து வெறும் ஒரு ஆயத்தை கற்றுக்கிறது பாருங்க. இது சம்பந்தமாக பல ஹதீஸ் வந்துருக்கு. தினமும் காலை மாலை மதரசா வர்றவங்க இருப்பாங்க, மொத்தம் கிளாஸ் சொல்லுவாங்க, அல்லது எல்லாருக்கும் தெரியும் கல்யாணமானவங்க நாசியா கிளாஸ் சொல்லுவாங்க, ஹிப்ஸு கிளாஸ் சொல்லுவாங்க, ஜும்ரா கிளாஸ் சொல்லுவாங்க. இது போல பல வகுப்புகளுக்கு வந்து படிச்சுட்டு போவாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுடைய கிளாஸு குர்ஆனுடைய காலை மாலை கிளாஸ், இதில் இவங்க வெறும் ஒரு ஆயத்தை கற்றுக்கிட்டாவே, யாராக இருந்தாலும் சரி சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஒரு ஆயத்தை படிச்சுட்டு போயிட்டா எனக்கும் கஷ்டப்பட்டு அவங்களை எப்படியாவது ஆர்வம் மூட்டி கிளப்பி அல்லது மிரட்டி அவங்கள கஷ்டம் காமிச்சு வைக்கிறோம். நிறைய பேர் ஈஸியாக கேட்டுக்குவாங்க, ஆனால் சில பேர் தான் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி மதரசாவுக்கு அதையெல்லாம் மீறி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் வந்த பிறகு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியை ஒரு வசனத்தை கூட சொல்லித்தர மாட்டாங்க, ஒரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லித்தர மாட்டாங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லித்தர மாட்டாங்களா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஒரு ஆயத்தை சொல்லித்தர மாட்டாங்களா, எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஆயத்தை சொல்லி தர மாட்டாங்களா? என்னை சொல்லிடுவாரு, எப்படி சொல்லி தந்துடுவாங்க, எப்படியும் அதுதான் பிள்ளைகளும் திருப்பி சொல்லிடுவாங்க, காலாலையும் எப்படி கேட்டுருவாங்க. ஆக இது மாதிரி ஒரு ஆயத்தை கற்றுக்கணும்னு சொன்னால் 100 ரகாத் தொழுவதை விட சிறந்தது. இப்போ 100 ரகாத் யாருக்கு தொழுகிறது நின்று 5 பரவான தொழுகையை சிரமப்பட்டு தொழக்கூடிய சமுதாயமாக நாம் மாறிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இனிமேல் நாம் ஆர்வமோடு அதிகப்படியான தொழுகைகளும் தொழக்கூடியவர்களாக நாம் மாறிடணும். எக்காரணத்தோடும் பரவலில் குறைய வச்சிடக்கூடாது. அன்பா நல்லா வேண்டியா இருக்கு. இப்போ பரவான தொழுகைகளை வேண்டுதலாக நிறைவேற்றணும்.
அது போக இன்னும் அதிகமான தொழில்களை ரமலான் நாம் வைக்கணும். இந்த ரமலானில் சிந்திச்சு பார்க்கணும், வெறும் 2 ரக்காத்துக்கு எவ்வளோ சிறப்பு நாம் பார்த்தோம். அந்த 2 ரக்காத்தோ அல்லது வேறு ஏதாவது அமல்களோ மற்ற மாதங்களை சேர்ந்த விட ரமலான் செஞ்சோம்னு சொன்னால் இன்னும் 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். எந்த அளவுக்கு நன்மை தருவான்? இப்போ ரமலான் அல்லாத மாதத்தில் நாம் நஃபிலான இபாதத் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதே ரமலான்ல அந்த நஃபிலை செய்யும் பொழுது ஒரு பரவ அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தரான். ஒரு பரவை, ஒரு கட்டாய கடமையை ஒருத்தர் நிறைவேற்றினால் எந்த அளவுக்கு அல்லாஹ் திருப்தி அடைவானோ, அதற்கென்று கூலி தருவானோ, அதுபோல நாம் இந்த ரமலான்ல வெறும் 2 ரக்காத் நஃபில் தொழுதா, ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதுனா, துஆ செஞ்சா, எல்லா திக்ருகள், ஸலவாத்துகள், இஸ்திக்ஃபார்கள், வேறு என்னென்ன தஸ்பீகாத்துகள்லாம் தெரியுமோ, அவுராதுகள் தெரியுமோ, எதை ஓதினாலும் ஒரு பரவ அளவுக்கு அல்லாஹ் அதற்கு அந்தஸ்து தருகின்றான். அவ்வளவு நன்மை கிடைக்கும். நபிக்கு நன்மை கம்மி, ஆனால் பரலுக்கு நன்மை அதிகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாசத்துல நாம் நஃபிலான அமல் செஞ்சா பரலான நன்மையினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றான். அதே ஒருத்தர் மற்ற மாதங்களில் பரலான தொழுகையை தொழுகிறார். இப்போ 5 தொழக்கூடிய பெண்கள் நிறைய இருப்பாங்க. எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திலே, குறிப்பாக இந்த ஜெகதாப்பட்டினத்திலே 5 பேணுதலாக தொழக்கூடிய பெண்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இறுதி வரையும் நடமாடும் காலத்தில் சுறுசுறுப்பாக தொழக்கூடியவர்களாகவும், முடியாத நேரங்களிலே உட்கார்ந்த நிலையிலேயும், மிகவும் முடியாத படுத்த படுக்கையான நிலைமையில் இருந்தாலும் தொழுகையிலே ஆர்வம் குன்றாமல் நிறைவோடு கண் மூடக்கூடிய நேரத்திற்கு முன்பாக கடமையான எல்லா தொழில்களையும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இறுதி வரை கைகால் சுகங்களை அல்லாஹ் நீட்டித்து தருவானாக. திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துகள், பேரழிவுகள், பெரும் நஷ்டங்கள், அழிவுகள், எல்லா விதமான கடன் சுமைகள், எல்லா விதமான பாவ சுமைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அன்பான அல்லாஹ்விலே நாம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் ஒரு பரலை மட்டும் நிறைவேற்றணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் லுகருடைய தொழுகை நாம் தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதே 4 ரக்காத் தான் மற்ற மாதத்துலேயும் தொழுவோம். ரமலான்லேயே அதே 4 ரக்காத் தான். ஆனால் ரமலானில் பேணுதலாக தொழுதோம்னு சொன்னால் 70 பரலுகள் அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை தருகின்றான். 70 பரல தொழ முடியுமா நம்மளால? ஒரு 4 ரக்காத்தை 70 தடவை தொழுதால் எவ்வளோ சிரமம். அப்படியே ஒருத்தர் தொழுதாருன்னா எவ்வளவு நன்மை கிடைக்கும், எவ்வளோ பாவம் மன்னிக்கப்படும், எந்த அளவுக்கு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். இந்த அத்தனை சிறப்புகளையுமே இந்த ரமலானுங்கிற மாதத்தை கண்ணியத்தில் கொண்டு நாம் பேணுதலாக கடமையான பரலை நிறைவேற்றினாவே அல்லாஹ் தரான் 70 மடங்கு பரலுகள் நன்மை. அதான் அல்லாஹ் நிறைய இந்த ரமலானில் சின்ன சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய பெரிய அமலாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதா கட்டாயம் செஞ்சுட்டே வரணும். போட்டி போட்டு செய்யணும். நாம் செய்கிறத பார்த்து மற்றவங்க தான் போட்டி போடணும். அவங்களே செய்யலை, எப்பவும் நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு விட்டுட்டாங்க, நான் ஏன் நோன்பு விடணும்? இது தவறான சிந்தனை. எப்போதும் பேணுதலாக தொழுறவங்க இன்னைக்கு தொழுகலை, நான் ஏன் தொழுகணும்? இது தவறான சிந்தனை. நான் எப்பவும் தொழுகிறவங்க இன்னைக்கு தொழுகாட்டியும் நான் தொழுது நன்மையில் அவங்கள நிறுத்தணும், என்னை பார்த்து அவங்க தொழுகிற அளவுக்கு நான் வரணும்னு நினைக்கணும். எப்பவும் நோன்பு வைக்கிறவங்க, அதிகப்படியாக நம்பி நோன்பு, சுண்ணத்தான நோன்பு வைக்கிறவங்க இன்னைக்கு நோன்பு வைக்கலையா, நான் நோன்பு வச்சு காட்டணும், என் நோன்பை பார்த்து அவங்களே போட்டி போடணும். அந்த அளவிற்கு உயர்ந்த சிந்தனையோடு நாம் அல்லாஹ்வை அடைவதிலே போட்டி போடுவதாக நாம் இருக்கணும். ரமலானுடைய ஆரம்பத்தில் பயானுக்கான நேரத்தை கொடுத்துருக்கிறோம். இந்த நேரத்தை வேஸ்டாக்கிறாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன சிறப்புகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ இங்கே வந்தது வெயிலுடைய நேரம், நோன்பினுடைய தயக்கம் எப்படி இருந்தாலும் நான் அல்லாஹ்விற்காக வேண்டி உற்சாகத்தோடு நாம் வர வேண்டும். இந்த மாதத்தினுடைய சிறப்பு பற்றி சொல்லும் பொழுது ரமலானும் ஹஜ்ஜும் என்கின்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பினுடைய கஷ்டம், தொழுகையினுடைய கஷ்டம் அப்படின்னு எந்த விதத்திலையும் நான் வெளிப்படுத்தக்கூடாது. நோன்பு வச்சதுனால என்னால் ரொம்ப முடியலை, களைப்பாக இருக்கு, தொழுகிறதுனால எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த களைப்புகளை, அந்த சோர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இது அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பரக்கத்தாக, மிகப்பெரிய ஹிதாயத்தாக, மிகப்பெரிய ரஹ்மத்தாக, மிகப்பெரிய நரக விடுதலையாக அல்லாஹ் இந்த மாசத்தை ஆக்கியிருக்கிறான். இப்போ புனிதமான இந்த ரமலான் அல்லாஹ் நமக்கு கிஃப்டாக தந்திருக்கிறான். இந்த மாதத்தை நாம சந்தோஷமான நிலைமைகளே தான் நம்ம கழிக்கணும். நோம்பு வச்சுக்கிட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, மிகப்பெரிய நோயாளியாக நாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. மாறாக முடியாத சோர்வான நிலைமை வந்தாலும் கூட நாம் சிரித்த முகத்தோடு சோர்வை வெளிப்படுத்தி காட்டாமல் சுறுசுறுப்பாக பயானுக்கு வர வேண்டும், சுறுசுறுப்பாக குர்ஆன் ஓத வேண்டும், சுறுசுறுப்பாக தொழிலில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு அல்லா வேண்டியார்கள். ஆக கிதாபினுடைய முடிவில் அவங்க எவ்வளவு சிறப்புகளை சொல்லி காட்டினான்னு சொன்னால், ரமலானுடைய முதல் 10 அல்லாஹ் ரஹ்மத்தாக வச்சிருக்கிறான். ரமலானுடைய நடு 10 அல்லாஹ் பாவ மன்னிப்பிற்காக வச்சிருக்கிறான். ரமலானுடைய கடைசி 10 நரக விடுதலைக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுக்கு அவங்க கிதாபில் விளக்கம் கொடுத்தாங்க. யாரெல்லாம் இந்த உம்மத்தில் பாவம் செய்யாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. வெளிரங்கத்தில் சாதாரண ஆளாக தெரிவாங்க, வெளிரங்கத்தில் மக்கள் பார்வையில் அவர் சரியாக பட்டிருக்க மாட்டார். ஆனால் மறைவான முறையில் நேர்மையாக வாழ்ந்திருப்பாங்க. அடுத்தவங்க கொண்டு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க, அடுத்தவங்க நேரத்தை அபகரிச்சிருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. நானும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு உள்ளத்தால எந்த அளவிற்கு நல்லவர்களாக வாழ்ந்திருப்பாங்க என்பது நமக்கு தெரியாது. தனிமையில் அவங்க எப்படி நடந்தாங்க, எவ்வளவு நேர்மையாக அல்லாஹ்ட்ட இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நேர்மையாக வாழ்ந்திருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து தக்குவாமாக வாழ்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்லுள்ளங்கள் கொண்ட நல்ல அமல்கள் அதிகம் செய்யக்கூடிய நல்லவர்கள் உம்மத்தில் அதிகமாக இருக்கிறார். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த ரமலானை அடையும் பொழுது, ஏன்னா இவர்கள் எந்த பாவமும் கிடையாது, பெரும்பாவமும் கிடையாது, சிறுபாவமும் செய்யாமல் இவங்க பாதுகாத்து வர்றாங்க. இந்த மாதிரி நல்லவன் செய்யக்கூடியவர்களுக்கு ரமலான் ஆரம்பிக்கும் போதே ரஹ்மத்து தான். ஏன்னா அவங்களுக்கு 30 நாட்களும் 30ஓ 29ஓ இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு முழுமையான சிறப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது. ஆரம்பிக்கும் போதே ரஹ்மத்து தான். 30 நாளுடைய ரஹ்மத்தை அவங்க அடைஞ்சிடுவாங்க. இதே இன்னும் சில இந்த சமுதாயத்தில் 2ஆம் வகையினராக எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க, சின்ன சின்ன ஏதாவது ஒரு பாவத்தில் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறுபாவமும் இல்லாமல் எப்பொழுதும் தூய்மையானவர்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அந்த 2ஆம் வகையினர் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஃபர்ஸ்ட் 10 நாள் அவங்க நோன்பு வச்சதுனால அந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிடறான். சிறுபாவம் செஞ்சவங்க இந்த ரமலானுடைய முதல் பகுதியை அவங்க கடந்ததுனால அதனுடைய பரக்கத்தால் அவங்க பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடறான். அதை தொடர்ந்து அவங்களுக்கு மன்னிப்பினுடைய நாட்கள் ஆரம்பமாகுது. என்னத்திற்கு அல்லாஹ் வேண்டியார்களே, அத்தகையவர்கள் எல்லாம் 10 மாதத்திற்கு பிறகு சிறப்பை அடைகின்றார்கள். இந்த ரமலானுடைய 10 நாளை கழித்து அவங்களுக்கு இன்னும் சிறப்பு கூடி போயிடுது. அவங்க பாவ சுமையெல்லாம் இறங்கி விடுகிறது. மக்களில் 3ஆவது வகையில் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னால், பெரும்பெரும் பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திருட்டு இருக்கும், அல்லது விபச்சாரத்தினுடைய ஏதாவது ஒரு தொடர்பு,
வட்டி போன்ற தொடர்பு, வியாபாரத்தில் மோசடி, பெற்றோருக்கு முறையாக கண்ணியம் கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் பெரும்பாலும். தொழுகையை விடுறது, நோன்பை விடுறது, வாக்கு மீறுறது, நல்லா இல்லையா இருக்கு. எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். பாவங்கள் நிறைய இருக்கு, பெரும் பெரும் பாவங்கள். அடுத்தவர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது, தானும் எந்த சாதனையும் செய்யாமல் அடுத்தவர்களையும் எந்த சாதனையும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. அது மாதிரியாக நிறைந்த எத்தனையோ மக்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கதான் செய்கிறாங்க. ஆக மூன்றாம் வகையினராக இந்த மக்கள் பெரும்பாவத்தில் ஈடுபடுவாங்க. இப்போ இந்த மக்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய பெரும்பகுதியை கடந்த பிறகு, முதல் பகுதி ரஹ்மத்து, இரண்டாவது பகுதி பாவம் மன்னிப்பு, அதிகப்படியான 20 நாட்கள் அவங்க நோக்கு வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் இந்த ரமலானுடைய பரக்கத்தால அவர்களுடைய பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த பெரும்பாவத்தினுடைய விளைவாக அவங்களுக்கு என்ன கிடைக்கிருந்துச்சு? நரகம். அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பதனால்தான் நரக விடுதலையினுடைய நாட்களாக இறுதி 10 நாட்கள் இருக்குது. முதல் 10 நாம் அதிகமாக ஓதணும், அல்லாஹும்ம அர்ஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். நம்ம எல்லாருக்காண்டி ஓதுறதா இருந்தா அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஆக இந்த மாசத்துல இந்த துவாவை அதிகமாக ஓதணும். ஐவேளை தொழுகை, நம்பிரான தொழுகை, நம்ம பாதையில் போகும்போது, வரும்போது, வீட்டில் வேலை பார்க்கும்போது, எல்லா நேரங்களையும் ஓதிக்கொண்டே இருக்கணும். 2வது 10, 3வது 10 துவா இருக்குது. இருந்தாலும் இப்போ முதல் 10 ஓத வேண்டிய துவா என்ன? அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். நோன்பு அட்டைகளில் கூட இருக்கும். அதிகமாக இதை நாம் ஓதிக்கொள்ளணும். 2வது, இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நபியவங்க கற்றுத்தரக்கூடிய துவாவை அதிகமாக ஓதணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீயே மன்னிப்பாளன், மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன், எனது பாவத்தை மன்னித்து விடுவாயாக. இதுதான் இந்த துவாவுடைய அர்த்தம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதணும். முதல் துவா ரஹ்மத்தை கேட்கிறது. 2வது, நபியவங்க இந்த துவாவை இந்த மாதம் முழுவதும் அதிகமாக ஓதிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுத்தந்தாங்க நபியவங்க. ஆக இந்த துவாவை இந்த மாதம் ஃபுல்லாக அதிகமாக ஓதிக்க வேண்டும். அதே போல இந்த ரமலானில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓதணும். அதனுடைய சிறப்பு என்னங்கிறத நாம் நாளைக்கு நல்லா பார்க்கலாம். நல்லா இல்லையா? அடுத்த பயன்களில் அடுத்தடுத்த சிறப்புகளை பற்றி சொல்லப்படும். இப்போ நம்ம முழுமையாக ரமலானை கொண்டிருக்கிறதுனால இந்த ரமலானுடைய சிறப்புகளையும் இந்த முழு மாதத்தில் என்னென்ன வெகுமதிகள் எல்லாம் நல்லா வைத்திருக்கின்றான், வெளிப்படையாகவே இவ்வளோ சிறப்புகள் சொன்னால் உள்ளுக்குள்ளே போயிட்டோம்னா எவ்வளோ சிறப்புங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க முடியும். அன்பா நல்லா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானில் 3 10களாக பிரித்து இந்த ரமலானில் தான் எப்படிப்பட்டவன், என்னுடைய வெகுமதி எப்படிப்பட்டது, உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன், பிரியம் வச்சிருக்கிறேன், கருணை காட்டுறேன் என்பது எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். விஸ்வாசம் பண்ண ஒரு காலத்தில் ரமலான் வர்றதுக்கு முன்னாடி நபியவங்க ஒரு முக்கியமான உபதேசம் பண்ணுவாங்க. அந்த உபதேசத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி மிகவும் சிறப்பித்து கூறினாங்க. உங்களிடத்திலே ஒரு மாதம் வர இருக்கின்றது, புனிதமான பரக்கத்துகள் நிறைந்த ரஹ்மத்துகளை உள்ளடக்கிய நரக விடுதலையை வாரி வழங்கக்கூடிய, அனைவருக்கும் ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் வர இருக்கின்றது சொல்லி இந்த ரமலான் மாதத்தை நம்ம சொல்லுவாங்க. இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகளை குர்ஆனிய ஹதீஸை நாம் பார்த்தா நிறைய தகவல்கள் கிடைக்குது. அன்பா நல்லா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே ரமலானை வரவேற்று கொண்டே இருப்பாங்க.
சகாபாக்களுக்கு ரமலானை பற்றி ஊக்கப்படுத்தி அதனுடைய சிறப்புகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம ரமலானை பற்றி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்திருக்கக்கூடிய ஒரு 7 வித சிறப்புகள் நம்ம பார்க்கலாம். ரமலான்ல தனிப்பெரும் 7 சிறப்புகள் இருக்குது. முதலாவதா பார்த்தோம்னு சொன்னா, இந்த ரமலான் மாசம் வந்துட்டாலே சுவனத்தினுடைய வாசல்கள் அனைத்தும் திறக்கப்பட்டுவிடும். சொர்க்கம் அலங்காரம் செய்யப்படும். சொர்க்கமே அழகு. அந்த சொர்க்கத்தை இன்னும் அலங்கரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் இருக்குது. அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் நல்லோர்களுடைய இரக்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் திறக்கப்படும். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாசலை அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானை திறந்தே வைக்கின்றான்னு சொன்னான். இந்த ரமலானுக்கென்றே உரிய தனி சிறப்பு தான் அது. இரண்டாவது, நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில். இந்த ரமலான் வந்துட்டாலே இன்னைக்கு எல்லாம் ரமலான் வந்தாதானே நல்ல மனிதரை அதிகமாக செய்வதில் ஈடுபடுகின்றோம். நரகம் ஒன்று இருந்தால் தானே நரகத்துக்குள்ள நுழைய முடியும். அந்த கேட் திறந்திருந்தால் தானே உள்ள போக முடியும். அல்லாஹ் பாருங்க நம் மீது இறக்கப்பட்டு இந்த ரமலான்ல நரகத்தினுடைய அத்தனை வாசல்களையும் அல்லாஹ் மூடி விடுகிறான். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக இந்த ரமலானுடைய தனிப்பெரும் சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்மளை எல்லா காலங்களிலேயும் மூளை சலவை செய்து சிந்தனையை தூண்டி தூண்டி இரத்த நாளங்களிலெல்லாம் கலந்திருந்து நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் விளங்குகின்றான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களே உங்களுடைய பகிரங்கமான எதிரி ஷைத்தான்னு சொல்றான். நாம இன்னைக்கு ஷைத்தான் கண்ணுக்கு தெரியாதனால அந்த பேரை கேட்டாலும் அவன் எதிரி, என்னை யாரும் ஷைத்தான் சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஷைத்தானுடைய செயல்கள் அத்தனையுமே கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாம செயல்கள் ரீதியாக நம்ம கண்ணு முன்னாடியே அவன் தெரிந்து கொண்டிருப்பான். இணைத்திற்குரிய அல்லாஹ்விலே அவன் நரகத்திற்கென்று உறுதி செய்யப்பட்டவர். அல்லாஹ்வினால் சொர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அந்தஸ்துல 7 வானம் தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிச்சு இறக்கி விட்டானே, அப்படிப்பட்டவர் தான் இந்த ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கும்போது, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கும்போது இவன் சொர்க்கத்துக்குள்ள போய் அப்பவும் அவங்கள வழிகெடுக்க தான் திட்டம் போட்டான். தௌபா செய்யலாமே, நாம அல்லாஹ்ட்ட வரவு மீறிட்டமே, இப்பயாவது நாம மன்னிப்பு செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு அவன் நினைக்கல. அல்லாஹ் சொன்னா சஜ்தா செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்த்துன்னு சொன்னா சிரம் தாழ்த்தல. தாழ்த்தாததுனால அல்லாஹ் சபிச்சான். ஆனா பாருங்க, அல்லாஹ் ஷைத்தான அந்த 7 வானத்துக்கு கீழே இல்லை இறக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கிறான். அந்த நேரத்துல அவன் மேலதான் இருக்கிறான், பூமிக்கு விரட்டப்படல. அல்லாஹ் அவன் மன்னிப்பு கேட்பான்னு ஏதாவது ஒரு அவகாசத்தை கொடுத்துதான் அவன் வச்சிருக்கான். ஆனா அவகாசத்தை ஏத்துக்காம இன்னும் அதிகப்படியான பாவத்துல தான் ஈடுபட்டான். நான் இன்சல்ட் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஆதம் தான். என்னுடைய அந்தஸ்துக்கு கண்ணிய குறைவு வந்தது இந்த ஆதமனால தான். எந்த அளவிற்கு மலக்குமார்களுக்கு எல்லாம் உஸ்தாதாக நான் வந்தேன். படிப்படியாக பூமியில இருந்தா அடுத்து முதல் வானம் போனா, 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், இப்படியே தொடர்ந்து 7வது வானம் வரைக்கும் அந்தஸ்து கூடிக்கிட்டே வந்து கடைசியில மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதாக அல்லாஹ் என்னை ஆக்கினான். இந்த அளவிற்கு சிறப்பான முறையில் பல வருடங்களாக நீண்ட ஆயுளோட அல்லாஹ் எனக்கு அந்தஸ்தை கொடுத்து வந்தான். இந்த அந்தஸ்தெல்லாம் சாதாரண ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட களிமண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் சஜ்தா செய்யணும்,
இப்போ வந்த இவர் மூத்தவர் பெரியவர், நான் வந்து அவருக்கு கீழே இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சா இல்லையா? இந்த எண்ணத்தினாலேயே அந்த ஷைத்தான் அவனோட அந்தஸ்தை இழந்து கொண்டார். இன்னைக்கு நம்மள இந்த எண்ணம் இருக்கிற அந்த பழக்கத்தை நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். நாம் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். ஷைத்தான் வந்து நமக்கு பகிரங்கமான எதிரி. அவனுடைய தன்மைகள் எல்லாம் எதுவது என்று தெரிந்து கொண்டு நாம் உஷாராக அந்த தன்மைகள் எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துடணும். இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். எந்த நல்ல தன்மைகள் நம்மகிட்ட இருக்குதோ அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். ஷைத்தானுடைய தன்மைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதை நம்மளை விட்டு நீக்கிடணும். அன்பா நல்லா இருக்கு. ஆக இந்த இடத்துல ஷைத்தான் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சதுனால அல்லாஹ் அவனை சபித்தான். அப்பவும் அவகாசத்தை மீறி தௌபா செய்யலான்ற எண்ணம் வரல. இந்த ஆதமனால தான் எனக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆதமை நாம் போட்டு தள்ளிட்டோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் ரெண்டு பேர்த்தையுமே நாம் வந்து பாவம் செய்ய வச்சிட்டோம்னா, இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்போ அவங்கள பாவம் செய்ய வச்சுட்டா அவங்களும் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறினவங்க தானே. அதனால் அவங்களும் கீழே இறங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வை தண்டிச்சிடுவான், நான் மேலே வந்துடுவேன் இப்படின்னு செஞ்சுச்சு. என்னைக்குரிய அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் நுணுக்கமானவன், அல்லாஹ் சாந்தமானவன், அல்லாஹ் தெளிவானவன். அல்லாஹ்வுக்கு யாருடைய சிந்தனை எப்படிப்பட்டது என்பது தெளிவாக தெரியும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் ஷைத்தான் திரும்ப போய் வழிகெடுத்து கொண்டே இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மசியலை. பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் ஒவ்வொரு சிறப்புகளையும் சொல்கிறான். அல்லாஹ் இந்த குர்ஆன் அப்படியே சொல்லி காட்டுறான். அவங்கள்ட்ட போய் ஷைத்தான் பல விதத்தில் வழிகெடுப்பதற்கான விஷயங்களை சொல்கிறான். இந்த பழத்தை அல்லாஹ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கான். இந்த மரத்தை அல்லாஹ் நெருங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான். ஏன் தெரியுமா சொன்னா, நீங்கள் மட்டும் போய் அந்த மரத்துக்கிட்ட நின்று அந்த பழத்தை பறித்து தின்னுட்டீங்கன்னா எப்படி மலக்குமார்கள்லாம் இந்த சொர்க்கத்தில் இந்த வானலகத்தில் இருக்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் மலக்குகளாக போயிருக்கீங்க. எப்படி இவங்க நிரந்தரமாக இருக்கிறாங்களோ அது மாதிரி சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக இருந்துருக்கீங்க. ஆனால் இந்த பழத்தை சாப்பிடலைன்னா நீங்கள் நிரந்தரமாக இருக்க முடியாது. நீங்கள் நிரந்தரமான முறையில் மலக்குமார்கள் போல இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிந்தனையை திசைத்திருக்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் பல முறை சொன்ன பிறகுதான், முதல் நேரத்திலே இல்லை, பல முறை சொன்ன பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு ஒவ்வொரு தடவையும் இதிலிருந்து அவங்க பல சூழ்ச்சிகள் தப்பிச்சாங்க. ஆனால் இறுதி கட்டமாக அவங்க ரெண்டு பேருடைய சிந்தனையும் ஷைத்தானுக்கு சாதகமாக அமைஞ்சது. மரத்தை நெருங்கினாங்க, பழத்தை சாப்பிட்டாங்க. அவங்க அந்த சாப்பிடாம இருந்தால் இன்ன வரைக்கும் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு வெக்கஸ்தலம் தெரிய ஆரம்பித்தது. அவங்களுக்கு மனஜலம் கழிக்கக்கூடிய தேவை வந்தது. ஏன்னா சொர்க்கத்தில் வந்து அசுத்தமான இடமே கிடையாது, பரிசுத்தமான இடம் தான். அங்கே மனஜலம் கழிக்கவே முடியாது. சொர்க்கத்தில் நாம் பார்க்கணும், ஒரு ஜான் இடம் இந்த உலகத்தையே கொடுத்தாலும் ஈடாக. வெறும் ஒரு சாட்டை, ஒரு குச்சியை நாம் வச்சோம்னா, சாதாரணமாக கையில் பிடிக்கக்கூடிய ஒரு குச்சியை நாம் வச்சோம்னு சொன்னால், ஒரு சாட்டையோ குச்சியோ அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருப்பது, சின்னதாக ஒரு இடத்து முடியும். அந்த அளவு பூமி கூட, ஒரு நிலம் கூட இந்த முழு உலகத்தையும் நாம் ஈடாக கொடுத்தாலும் அதுக்கு தகுதியாகாதுன்னு சொல்லி காட்டினார். அந்த அளவுக்கு சொர்க்கம் உயர்வானது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்க மானம் இல்லைங்கிற விஷயத்தை உணர்றாங்க. அதாவது நமக்கு மேலே ட்ரெஸ்ஸே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து அப்போதான் உணர்வு வருது. இப்போ இன்னைக்கு சிங்கம் இருக்குது, சிறுத்தை இருக்குது, பூனை இருக்குது, எவ்வளோ விலங்குகளை பார்க்குறோம், ஆடு மாடெல்லாம் இருக்குது. அது மேலே அதுக்கு ட்ரெஸ்ஸு இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுதா? ஃபீல் பண்ணாது. அல்லாஹ் மனிதர்களை மட்டும்தான் கண்ணியப்படுத்தி ஆரோடு வாழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றார்.
அதுபோல சொர்க்கத்துல இதுவரையும் அவர்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. ஆனா எப்ப அந்த பழத்தை நெருங்கினாங்களோ, சாப்பிட்டாங்களோ, அவர்களுக்கு அந்த சிந்தனை வந்துவிட்டது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லையை மீறி விட்டீர்கள் சொல்லி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்டித்து, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கோபப்பட்டு இந்த பூமியிலே இறங்கிவிட்டான். இவ்வளவு நாள் நிரந்தரமாகத்தான் வச்சிருந்தான். ஆனா அந்த மரத்தை நெருங்காத வரைக்குங்கிற ஒரு ரூல்ஸையும் அல்லாஹ் போட்டிருந்தான். அந்த ரூல்ஸ் அவங்க முடிச்சதுனால பிறகு அந்த பூமியிலிருந்து கீழே இந்த உலகத்தினுடைய பூமிக்கு அவங்க இறக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டாங்க. ஆனால் இப்லீஸும் கூட சேர்ந்து சபிக்கப்பட்ட நிலையில இந்த பூமிக்கு இறக்கப்பட்டான். இப்லீஸ் உடனே அல்லாஹ்ட்ட கேட்கிறான், யா அல்லாஹ், நான் இவ்வளவு வருடங்களாக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உனக்கு இபாதத் செஞ்சிருக்கிறேனே, அப்ப எனக்கு நீ என்ன தருவன்னு கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு தந்த ஞாபகத்துக்கு அவன் பேசுற இந்த பேச்சே சரியில்லை. இதுல அப்படி அவன் கேட்டும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம் தான் பண்றான். இறக்கப்பட்டு என்ன செஞ்சான், நீ இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ, உலகம் அழிகிற வரைக்கும் உனக்கு ஆயுசு தரட்டான். அதனால இன்னைக்கு ஷைத்தானுக்கு மௌத் இல்லை. எப்ப இந்த உலகம் முழுசாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதின பிறகு அழியோ, அது வரைக்கும் ஷைத்தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அன்பான அல்லாஹ்விலே, அப்ப நம்மளுடைய பகிரங்கமான எதிரி ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால தான் இன்னைக்கு சமுதாயமே வழிகேட்டு போய்கிட்டு. இன்னைக்கு தஜ்ஜால்னா யாரு, யாஜூஜ் மாஜூஜ்னா யாரு, எத்தனையோ நபர்கள் ஆய்வு செய்து விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நபி அவங்க அதை பற்றி அதிகமான தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆன்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் கஹ்ஃப்ல யாஜூஜ் மாஜூஜ் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறோம்னு சொன்னா தஜ்ஜாலினுடைய ஆதிக்கத்திலிருந்து, அவனுடைய வழிகேடுகளிலிருந்து, சூழ்ச்சியிலிருந்து அந்த ஓதிய மனிதன் தப்பித்து விடுவார் என்பதாக ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். ஆக இவெல்லாம் பெரிய எதிரியாக இருந்தாலும் எல்லோரையும் விட மிகப்பெரிய தலைமையான எதிரி இப்லீஸ் தான். அப்ப அந்த ஷைத்தானுடைய வழிகேடுகளுக்கு, அவனுடைய கைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலகிடக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். புனிதமான இந்த ரமலானுடைய மாசத்துல ஷைத்தான்கள், பெரிய பெரிய அமலை செய்யக்கூடிய ஷைத்தான்களுக்கெல்லாம் அல்லாஹ் விலகிட்டு வர்றான். ஆனா அதையும் மீறி இந்த மாசத்துல நம்ம பாவம் செய்யணும்னு சொன்னா அது நாமளே செய்யறோம். 11 மாதங்களாக ஷைத்தான் நம்ம கூட இருந்து பழக்கப்படுத்தி மொபைலை நோண்ட வச்சுட்டா, ரிமோட்டை கையில வச்சுட்டா, அந்த கேம் இந்த கேம் விளையாடணும், அந்த சீரியல் இந்த படம் பார்க்கணும், அந்த சாமி இந்த வீடியோ கேட்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான பழக்கத்துல இந்த மாதங்கள் வருவதற்கு முன்னால் அவன் ஈடுபடுத்திட்டான். ஆனா இந்த மாசத்துல அவனுக்கு விலங்கு போட்டு பிடிச்சிருவான். இப்ப நம்மளை அவன் தனியாயிட்டான். ஆனா இப்ப நமக்குள்ள அந்த பழக்கம் மட்டும்தான் இருக்கும். அந்த பழக்கத்தை நாம நினைச்சா அதை விட்டுற முடியும். இல்ல நான் ஷைத்தானுடைய ரூல்ஸ் படியே இருக்கிறேன்னு நாம நினைச்சோம்னா அதே பழக்கம் ரமலானிலேயே வரும். அன்பான அல்லாஹ்விலே, நம்மளிடத்துலதான் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற கட்டுப்பாட்டை அல்லாஹ் தந்திருக்கின்றார். நாம நினைச்சா நல்லது செய்யலாம், நாம நினைச்சா பாவம் செய்யலாம், நாம நினைச்சா பயான் நிகழ்ச்சிக்கு வரலாம், நாம நினைச்சா வீட்டில் ரிமோட் ஆன் பண்ணி டிவி ஆன் பண்ணி ஏதாவது ஒரு சேனலையும் கேட்கலாம். அன்பான அல்லாஹ்விலே, நம்ம கண்ட்ரோல் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம நன்மைக்கு வந்தோம்னு சொன்னா நன்மைகளை அல்லாஹ் தருவான், நான் தீமைக்கு போனோம்னு சொன்னா தீமைகளை தண்டனையை அல்லாஹ் தருவான். நினைத்திருக்கிற அல்லாஹ்விலே, முதல் நாள் மக்கள் கூட்டமாக இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கீங்கன்னு ஆதரவு வைக்கிறேன். அதே போல இனி வராதவர்கள், தெரியாதவர்கள் அத்தனை நபர்களையும் ஒரு சிறிது நேரமாக இந்த பயான நிகழ்ச்சிக்காண்டி ஒதுக்கிறோம். 10:30 முதல் 11 வரை இன்ஷா அல்லாஹ் பயானுடைய டைம். நாமெல்லாம் இந்த பயானுக்காக வேண்டி முழு நேரத்தை கொடுக்க தயாராக இருக்கணும். அதே போல இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல 4ஆவதான சிறப்பு என்னன்னு சொன்னா, முழு உலகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய அருட்பாக்கியமான இறை வேதம் தான் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளியது இந்த ரமலானுடைய மாதத்துல தான்.
இது இந்த ரமலானுக்கு என்று உள்ள தனிப்பெரும் சிறப்பு. ஐந்தாவதான ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது. அந்த இரவு 1000 மாதங்களை விடவும் பன்மடங்கு சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு இரவு. எல்லாருக்கும் தெரியும் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே ஒரு அமல் செய்தால் 1000 மாதங்களுக்கும் அதிகமாக நாம் இபாதத்தில் ஈடுபட்டால் எவ்வளவு சிறப்புகள் கிடைக்குமோ, நன்மைகள் கிடைக்குமோ, அத்தனை நன்மைகளையும் உள்ளடக்கியதாக, அதை விட இன்னும் அதிகமான சிறப்புகளை தரக்கூடியதாக லைலத்துல் கத்ர் ஒரு இரவு இருக்குது. அந்த இரவை அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் வைத்திருந்தது. ரமலான் என்றுள்ள தனிப்பெரும் சிறப்பு. ஆறாவதாக பார்க்கணும்னு சொன்னால், ரமலானுடைய 30 நாளுமே ஒவ்வொரு இரவிலேயும் நரகத்திலிருந்து ஒரு கூட்டம் விடுதலை செய்யப்படுகிறது. வேற எந்த மாதத்திலும் இந்த சிறப்பு கிடையாது. புனிதமான இந்த ரமலான்ல மட்டும், அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசியாக இருக்கக்கூடிய, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை நபர்களை அல்லாஹ் இரக்கம் காட்டி மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். அப்படியே ஒரு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வெளியாகி கொண்டே இருப்பான். இது ரமலானில் உள்ள தனிப்பெரும் சிறப்பு. ஏழாவதாக கடைசியாக ஒரு சிறப்பு, முழு குர்ஆன்லையும் அல்லாஹ் ஷஹ்ருங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். ஷஹ்ருனா என்ன? மாதம். மாதம்னா என்ன? ஒரு வருடத்துல எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத கணக்கிட்டுக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வரிசை. இப்போ இந்த மாதம் 12 இருக்கு. நம்மளுடைய ஆங்கில காலங்களையும் அதே தான் இருக்குது, மற்ற காலங்களையும் அதே தான் இருக்குது. 12 மாதங்கள். அரபி மாதப்படியும் 12 மாதங்கள். ஒரு வருஷத்துல 12 மாதம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா அது சிறப்பு இல்லை. அது எல்லாருமே வாழை சொல்றதுதான். ஆனால் குர்ஆன்ல பாருங்க, ஷஹ்ருங்கிற இந்த வார்த்தை, மாதம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அல்லாஹ் 12 இடத்துல பயன்படுத்தியிருக்கான். பாருங்க, இது நுணுக்கமாக அல்லாஹ்வுடைய வேலை. இது இறை அருளால் இறக்கப்பட்ட வேதங்களுக்கு சாட்சியே இந்த ஒரு வார்த்தை போதும். முழு குர்ஆன்லயே அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் சொல்லி நமக்கு வழிகாட்டியா தந்திருக்கிறான். ஆனா அப்படி சொல்லக்கூடிய கேப்ல அல்லாஹ் எவ்வளவு நேர்த்தியாக ஷஹ்ருங்கிற இந்த மாசத்தை 12 தடவை யூஸ் பண்ணியிருக்கிறான். மக்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், எப்படி வாழணுங்கிறது சொல்லுவான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களிடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சரி, இது பொதுவான முறையில் ஏற்றுக்கலாம். ஆனா 12 தடவை ஷஹ்ருங்கிறத பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டி சரியாக 12ங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க. எவ்வளவு நேர்த்தியான முறையில் குர்ஆன் அல்லாஹ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க? திடீர்னு கேட்டால் நிறைய பேருக்கு மறந்துடும். எப்பவுமே கணக்கில் புரியா இருக்கிறவங்க கூட திடீர்னு ஒரு கணக்கு கேட்டாங்கன்னா கூட்டல் கணக்கு கூட தடுமாறும். ஒருத்தவங்க பேசும்போது கூட சொன்னாங்க, 950 நமக்கு புரியும், 950 சொன்னா நமக்கு எப்படி புரியும்? அந்த 90ங்கிற வார்த்தையை அவருக்கு பதிஞ்சிருச்சு. ஆனா சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, அது யாரும் சொல்ல விரும்பல. ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த எண்ணிக்கையினுடைய கணக்குல அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை 95ங்கிறத அவங்களால சொல்ல முடியல. அவங்களுக்கு எப்படி ஆச்சு, திடீர்னு அவங்களுக்கு மைண்டு மாறிடுச்சு. எப்பயும் கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கிறவங்க அந்த ஒரு டைம்ல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா 950 சொன்னார். இவர் 950 சொல்றாரா இல்லை 950 சொல்றாரா, 95 சொல்ல வராரா இல்லை உண்மையாவே 950 சொல்ல வராரா அப்படின்னு தெரியல. அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு பிறகு இந்த விஷயம் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம மாற்றி சொன்னோம். அப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு 95 அப்படின்னா.
அந்த 95 இப்போ கற்றுக்கல, எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். ஆனால் திடீர்னு அந்த வார்த்தை வரல. அதுபோல் ஒரு வருஷத்தில் எத்தனை நாளுன்னு கேட்டால், திடீர்னு கேட்டால் சில பேருக்கு வராது. ஆக 365 நாட்கள் இருக்குது நமக்கு தெரியும். 365 நாட்கள் இருக்குங்கிறத அல்லாஹ் பொதுவாக சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், முழு குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி வாழணும், உலகம் அழிகிற வரைக்கும் மக்களுக்கு நல்வழி என்ன அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்கும்போது கேப்பில் நாள், யௌமுன் அப்படிங்கிற வார்த்தை தான் நாள். அந்த யௌமுன்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல 365 தடவை பயன்படுத்திருக்கிறான். இதை ஆய்வு செஞ்சாதான் தெரியும். அன்பான அல்லாஹ் தெரியாது, இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த குர்ஆனிலேயே 12 மாசங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். 365 நாள் அப்படிங்கிறத வார்த்தையாக அல்லாஹ் விவரிச்சுட்டான். அதே போல ஷஹ்ருங்கிற இந்த மாதத்தை அல்லாஹ் சொன்னது போல ரமலானுங்கிற இந்த மாதத்தினுடைய பெயரை ஓப்பனாக அல்லாஹ் சொன்னது முழு குர்ஆனில் இருந்த ரமலானுக்கு உண்டான தனி பெரும் சிறப்பு. 12 மாதம் அல்லாஹ் சொன்னான். ஆனால் 12 மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லலை. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், துல்காதா, துல்ஹஜ். கணித்துடைய அல்லாஹ் கிடையாது. எவ்வளோ சிறப்பான மாதங்கள் இருக்குது. ஆனால் எல்லா மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லிட்டானா? சொல்லலை. ஆனால் புனிதமான இந்த ரமலானுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதைத்தான் ஆரம்பத்தில் நம்ம ஓதி காட்டினோம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ருனுடைய வார்த்தையை தொட்டு ரமலான் அப்படிங்கிற வெளிப்படையான ஒரு மாதத்தினுடைய பெயரை அல்லாஹ் சொல்லியிருப்பது இந்த ரமலானுடைய மாதத்திற்கென்று உள்ள தனிப்பெரும் ஒரு சிறப்பு. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவிற்கு சிறப்புகளை இந்த புனிதமான ரமலானில் வைத்திருக்கின்றான். இந்த ரமலானினுடைய சிறப்பை உள்ளே வாங்கி நாம் ஒவ்வொருவரும் புனிதமான முறையில் ரமலானை கழிக்கணும். அந்த அடிப்படையில் சகாபாக்களும் தாபியன்களும் இந்த ரமலானை எப்படி அவங்க வரவேற்றாங்கன்னு சொன்னால், 6 மாதத்திற்கு முன்னாலேயே அவங்க வரவேற்க தயாராகிடுவாங்க. ஆக நாம் ரமலானை அடைந்து விட்டோம், முதல் நோன்பில் இருக்கின்றோம். இந்த ரமலானில் எல்லா விதமான சிறப்புகளையும் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம முழு உடலுக்குமே நாம் நோன்பாளிங்கிற ஒரு கடமையை நாம் வெளிப்படுத்தி காட்டணும். வெறுமனவே நாம் பகலில் சாப்பிடாமல் இருக்கிறது, குடிக்காமல் இருக்கிறது, அல்லது உறவு கொள்ளாமல் இருக்கிறது, மற்ற தவறுகள் செய்யாமல் இருக்கிறது மட்டும் இந்த ரமலானுடைய நோன்பு அடையாளம் கிடையாது. மாறாக நம்ம கண்ணால் எந்த பாவம் செஞ்சிடக்கூடாது, நம்ம காதால் எந்த பாவத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாது, நம்ம நாவால் எந்த கெட்ட வார்த்தைகள் பாவமான காரியங்களை பேசிடக்கூடாது, கைகால்களால் எந்த விதமான பாவ செயல்களையும் ஈடுபற்றக்கூடாது. இதுதான் முழுமையான நோன்பினுடைய அடையாளம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு வைத்தார்களோ, சகாபா பெண்மணிகள் எல்லாம் நிரந்தரமாக நோன்பு வைத்தார்களோ, அதுபோல நம்மையும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதே போல நமது நல்லோர்கள் முன்னோர்கள் எல்லாம் 2 விதத்தில் துவா செய்வாங்க. நாமளும் இந்த ரமலானில் அப்படி தான் துவா செய்யணும். ஒன்றாவது என்னன்னு சொன்னால், யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையவும் அமல் செய்யவும் பாக்கியம் தருவாயாக, இப்படின்னு அவங்க துவா கேட்பாங்க. ரமலானை அடையவும் அமல் செய்யவும் பாக்கியம் தருவாயாக என்பதாக நமது முன்னோர்கள் எல்லாம் ஒரு துவா செஞ்சிருக்காங்க. 2வதாக இப்படி துவா செஞ்சிருக்காங்க. இது ஹதீஸிலே வரக்கூடிய துவா. யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை சலாமத்தாக ஆக்கி தருவாயாக, ரமலானை எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தருவாயாக. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நமக்கு தோதுவாய் ரமலானையும் ரமலானுக்கு தோதுவாய் எங்களையும் ஆக்குவாயாகன்னு அர்த்தம். ரமலான் நமக்கு எல்லா ரீதியிலும் பாக்கியமாக தோதுவாக அமைஞ்சிடணும், நாமளும் இந்த ரமலானுக்கு தோதுவாக அமைஞ்சிடணும். இப்படி நமது முன்னோர்கள் எல்லாம் துவா செஞ்சு வந்தாங்க, நாமளும் அப்படிதான் துவா
முதலாவது இந்த ரமலானை அடையணும், இதில் நல்ல பலன்களை செய்யணும், இதற்கான பாக்கியத்தை தான் துவா கேட்கணும். இதை நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இந்த ரமலானை எங்களுக்கு தோதுவாகவும் எங்களை இந்த ரமலானுக்கு தோதுவாகவும் ஆக்குவாயான்னு சொல்லி நாம் துவா கேட்கணும். அன்பான அல்லாஹ்வினர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க இந்த ரமலானுடைய மாதம் வர்றதுக்கு முன்னாடி பாவத்தை விட்டும் சுத்தப்படுத்துகிற மாதமே உன் வருகை நல்வரவாகும்னு சொல்லி இந்த ரமலானை வரவேற்பாங்க. ரமலான் வர்றதுக்கு முன்னாடியே பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரமலானே வருக வருகன்னு சொல்லி வரவேற்பாங்க. அப்போ நாம் இந்த ரமலானை எப்படி வரவேற்கணும்? அதே போல் ஒரு சகாபி பெண்மணி நபீசா பின்த் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹா, சரிங்களா, நபி அவங்க காலத்தில் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களே மிகவும் அவங்கள அரவணைத்து வளர்ந்தவங்க. அந்த நபீசாங்கிற அந்த பெண் அவங்க அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இரவு தொழுகையெல்லாம் அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு சக்கராத்தினுடைய நிலைமை வந்துடுச்சு. இப்போ ரூஹு போக போகுது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அன்னைக்கும் அவங்க நோன்பு வச்சுருக்காங்க. அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ அவங்க நோன்பு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு சக்கராத்தினுடைய நேரம் வந்துடுச்சு. இப்போ சுற்றி இருந்த எல்லா பெரியவர்களும் சொல்கிறாங்க, உனக்கு தான் ரொம்ப முடியாமல் கிடக்குது, இவ்வளோ சிரமப்படுறிய, நோம்பை விட்டுருமா. நபீசாங்கிற அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க, பேசாமல் நீ நோம்பை விட்டுரு, முறிச்சிருன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்ட்ட எப்போதுமே கேட்குற துவா என்ன தெரியுமா? ஏன் அல்லாஹ், நான் நோம்பு வச்சிருக்கக்கூடிய நிலைமையில என்ன நீ மௌத்தாக்கு. நீ என்னை மௌத்தாக்கும் போது நான் ஒரு நோன்பாளியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன். அதிகமான முறையில் நான் நோன்பு வச்சுக்கிட்டே வந்தேன். அல்லாஹ் என் துவாவுக்கு கபூல் செய்த அடிப்படையில் இப்போ நான் நோன்பு வச்சிருக்க நிலைமையில அல்லாஹ் எனக்கு சக்கராத்தை தந்திருக்கிறான். இதுக்காகவா நான் 30 வருடங்களாக நோன்பு வச்சேன்னு கேட்குறாங்க. பாருங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷமாக இவங்க அதிகமாக நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலைமையிலேயே அவங்கள சக்கராத்துடைய நிலைமைக்கு கொண்டு வந்தான். பிறகு அவங்க அதே நிலைமையிலே வஃபாத்தாகிறாங்க. இன்னால் இல்லாத வேணா அடிக்கிறாஜோ மாஷா. அல்லாஹ்வுடைய பெரிய வாய்ப்பு பாருங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நோன்பாளியோடைய நிலைமையிலேயே அவங்க வஃபாத்தாயிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஒரு ரமலானை சும்மா கடந்தாலே அவ்வளோ சிறப்பு இருக்குது. அதுவும் அமல் செஞ்சுட்டா இன்னும் பன்மடங்கு சிறப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க காலத்தில் இந்த கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி இன்றைய பயான் இன்ஷா நிறைவு பெறுகிறது. நபி அவங்க காலத்தில் வெளியூர்லேருந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்தோடனே இஸ்லாத்தை பற்றி கேட்குறாங்க. இஸ்லாத்தை பற்றி நபி அவங்களும் சொல்கிறாங்க. பிறகு அவங்க முஸ்லீம் ஆயிடுறாங்க. 2 பேருமே முஸ்லீம் ஒரே நேரத்தில் தான் ஆறாங்க. அதற்கு பிறகு பார்த்தோன்னு சொன்னால் அதில் ஒருத்தர் போரில் ஷஹீதாகிறார். ஒரு போரில் போய் தன்னுடைய உயிரையே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிடுறார். இன்னொருத்தர் 1 வருஷம் கழிச்சு சாதாரணமான முறையில் வஃபாத்தாகிறார். அவரும் மௌத்தாயிட்டார். இப்போது இந்த 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் முஸ்லீம் ஆனாங்க. ஒருத்தர் 1 வருஷத்தினுடைய போரில் அவர் ஷஹீதாயிட்டார். இன்னொருத்தர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் கழித்து சாதாரணமாக மௌத்தானார். தல்ஹா பின் உபைதுல்லா அப்படிங்கிற ஒரு சகாபி, இவங்க கனவு காண்றாங்க. இந்த 2 பேர்த்தை பற்றியும் அவர் கனவு கண்டார். அந்த கனவு பார்த்ததுமே வெளிப்படையாக சொல்கிறாரு, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல இந்த 2 பேர்த்தையும் தான் நான் பார்த்தேன். புதுசாக முஸ்லீம் ஆனாங்க, இஸ்லாத்துக்குள்ள ஒரே நேரத்தில் வந்தவங்க. ஒருத்தர் ஷஹீத் ஆனார், இன்னொருத்தர் ஷஹீத் ஆகலை. 1 வருஷம் கழித்து சாதாரணமாக தான் மௌத்தானார். ஆனால் அல்லாஹ்ட்ட பார்த்தோம்னு சொன்னால் யார் சாதாரணமாக மௌத்தானாரோ அவர் பன்மடங்கு நன்மைகளில் குவியலில் அதிகமாக வச்சிருக்கிறார், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். ஆனால் உயிரையே கொடுத்தவர் அவருக்கு அடுத்த அந்தஸ்தில் தான் இருக்கிறாரு.
அவருக்கு இவருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கனவுல அவர் பார்த்தது தகவலை சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது, அவர் தான் ஒரு ரமலானை அடைஞ்சிட்டாரே பாருங்க. உயிர் தியாகம் செய்தாலும் கூட, அல்லாஹ்விற்காக வேண்டி போர்ல போய் நாம ஷஹீதானாலும் கூட, நாம் வெறும் ஒரு ரமலானை கடந்து விட்டோம்னு சொன்னா அவங்கள விடவும் பன்மடங்கு கூடுதலான சிறப்பை இந்த ரமலான் மாதம் நமக்கு பெற்றுத்தருது. ஆக அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பாருங்க, ஷஹீதை விட அதிகமான அந்தஸ்து இந்த ரமலானில் கிடைச்சிருக்கு. இந்த ரமலானில் நோன்பு வைப்பாங்க, தொழுவாங்க, அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க, திக்ரு, தஸ்பீஹ், திலாவத்து, துவா, எல்லா நல்காரியங்களும் ரமலான் செய்வாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலேயே நாம் கடனாளி இல்லாதவர்களாக நாம் வந்துடணும். கடன் யாருக்கும் தர வேண்டி இருந்துச்சு, நம்மள்கிட்ட இப்போ கையில் பணம் இருக்குது, கொடுக்குற அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னு சொன்னால் உடனே கடனை கொடுத்து நாம் அடைச்சிடணும். ஏன்னா கடனாளியாக மட்டும் யாரும் மூத்தாயிடக்கூடாது. அதே போல் இந்த ரமலானில் முழு பாவத்தையும் நாம் விட்டவர்களாக, தூய்மையானவர்களாக நாம் நுழையணும். இது வரைக்கும் எனக்கு சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ சில பல பழக்கங்கள் இருந்துச்சு, இப்போ நான் அதையெல்லாம் அடியோடு விட்டுடுறேன் என்பதாக நாம் இந்த ரமலானில் முழுமையான முறையில் ஈடுபட ஆரம்பிச்சிடணும். நினைச்சிருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, முன்னால் இருந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பீடி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. சாதாரண ஒரு மனுஷர், ஆனால் வயசானவர் 70 தாண்டிடுச்சு வயசு. ஆனால் ரமலான் மாதத்தில் மட்டும் குடிக்க மாட்டார். ரமலான் மாதத்தில் மட்டும் அதுக்கு லீவ் விட்டுருவார். அதன் பறக்கத்தால் தான் என்னவோ தெரியல, அவருடைய ஹயாத்தில் அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பார். ஆனால் ரமலானில் மட்டும் அதை தொட மாட்டார். நினச்சா சொல்லலாம், நிறைய பேர் மற்ற நாளில் செய்கிறவங்க ரமலான்லேயும் செய்கிறாங்க. ஆனால் இது நல்ல பழக்கம் கிடையாது, மிகவும் கெட்ட பழக்கம். போதை தரக்கூடிய, அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய, அழிவை கொடுக்கக்கூடிய, நோயை உண்டாக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களையும் நாம் யூஸ் பண்ணுறது ஹராம் என்பதாக மார்க்கம் சொல்லியிருக்கு. ஆக நாம் அனைவர்களும் சிறிய பெரிய எல்லா தவறுகளை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானிலே எல்லா நல்ல அமல்களையும் செய்து எல்லா சிறப்புகளையும் நாம் அடைந்து இம்மையிலேயும் வறுமையிலேயும் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அதிகமான முறையில் மகளால் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் அனைவர்களையும் இந்த பயானுக்காண்டி கூட்டிகிட்டு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்த ஸலாமு மின்க ஸலாமு தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் பாவனை மன்னித்து தருவாயாக. எங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உற்றார் உறவினர்கள், மகல்லவாசிகள், முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட அனைவர்கள் பாவனை மன்னித்து தருவாயாக. எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. எல்லாம் இந்த ரமலானுடைய பரக்கத்தால் எங்களது ஆயுளை அதிகமாக்கி தந்தருவாயாக, எங்களது ரிஸ்கை அதிகமாக்கி தந்தருவாயாக. எங்களது வாழ்க்கையினுடைய எல்லா வசதிகளையும் தேவைகளையும் அதிகப்படுத்தி நிரப்பமாக ஆக்கி தந்தருவாயாக. கடனுடைய எல்லா விதமான சுமைகளை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயாக. வட்டி போன்ற பெரும் பாவங்களை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயாக. எங்கள் அனைவருக்கும் கைகால் சுகத்தை, உடல் ஆரோக்கியத்தை தந்தருவாயாக. எங்களுக்கு மனதிலே வலிமையை தந்தருவாயாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், எல்லா விதமான தீய எண்ணங்கள், எல்லா விதமான ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்தை விட்டு எங்களது உள்ளத்தை பரிசுத்தமாக்கி தந்தருவாயாக. இல்லை நிரப்பமான முறையில் உனது நூரை கொண்டு எங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி தந்தருவாயாக. எங்களது உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்தி தந்தருவாயாக. இந்த ரமலானிலே ஒரு நோன்புகளை விட்டு விடாமல் முழுமையான முறையில் நாங்கள் நோன்பு வைப்பதற்கு சாதகமாக எங்களுக்கு ஆக்கி தந்தருவாயாக. ஒரு துளையை விட விடுபட்டு விடாமல் எல்லா துளைகளையும் பேணுதலாக தொழுது வர தௌஃபீக் செய்வாயாக. தராவி தொழுகையை முழுமையாக நிறைவேற்றி வர தௌஃபீக் செய்வாயாக. தகஜ தொழுகை பேணுதலாக தொழுது வர தௌஃபீக் செய்வாயாக. கியாமுல் லைலினுடைய தொழுகையை நாங்கள் பேணுதலாக தொழுது வர தௌஃபீக் செய்வாயாக. தஸ்பீஹினுடைய தொழுகை பேணுதலாக தொழுது வர தௌஃபீக் செய்வாயாக. இஷ்ராக்கினுடைய தொழுகையை, துஹாவினுடைய தொழுகையை, எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய நல்ல அமல்களை நாங்கள் பேணுதலாக செய்து வர தௌஃபீக் செய்வாயாக.
எங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சொல்ல முடியாத கஷ்டத்தை எல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அனைத்தையும் நீ நன்கறிந்தவன் யா அல்லாஹ். அந்த அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி நிம்மதியை சந்தோஷத்தை தந்தருள்வாயாக. எல்லா வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஒவ்வொரு நாளை நாங்கள் கடக்கும் பொழுதும் ஒவ்வொரு நேரத்தை நாங்கள் கடக்கும் பொழுதும் எங்களது வாழ்க்கையில மாபெரும் வெளிச்சத்தை முன்னேற்றத்தை சுபச்செய்தி ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. எல்லா ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்கள் பாவத்தை விட்டு முழுமையாக தப்பித்தவர்களாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களது கண் நல்லவைகளை மட்டுமே பார்க்க தௌஃபீக் செய்வாயாக. காதுகள் நல்லவைகளை மட்டுமே கேட்க தௌஃபீக் செய்வாயாக. நாவுகள் நல்லவைகளை மட்டுமே பேச தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் செல்லக்கூடிய பாதைகள் பிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலேயும் நன்மைகளை மட்டுமே கலந்திருக்க தௌஃபீக் செய்வாயாக. இல்லை இந்த முழு உலகத்திலேயும் நீ உனது மாபெரும் ரஹ்மத்தை கிருபையை மன்னிப்பை இறக்கி அருள்வாயாக. இந்த முழு உலகத்திலேயும் முழுமையான முறையில் ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளாக அனைவரும் வாழ வைப்பாயாக. யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக ஈமானுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வாயாக. நீ நாடினால் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வாயாக. இல்லாவிட்டால் உனக்கு எதிராக செயல்படக்கூடிய அனைவர்களையும் அழித்து விடுவாயாக. எல்லா இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியை பாதுகாப்பை சந்தோஷம்